ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர் ஜி.ஆர். ரவிச்சந்திரன் அவர்கள் நம்ம சந்திக்கிறோம். புதிய வரவு நம்ம ராவணாவுக்கு முதன்முறையாக வந்திருக்கிறார். ஆனால் நாங்கள் கவனித்த வகையில் மிக பெரும் ஒரு முதிர்ச்சி பெற்ற அரசியல் கணிப்பாளர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த வகையில் இன்றைக்கி பேச போகிற முக்கியமான விடயத்தை தான் நம்ம உங்கள் முன்னாடி வைக்கிறோம். ஐயா வணக்கம். 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 நீங்கள் ராவணாவுக்கு வந்து முதல்ல இந்த பேட்டிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றியை சொல்லிடுறோம். ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் இந்த அரசியல் வழக்குகளில் வந்து ரொம்ப நுணுக்கமாக கவனிச்சுக்கிட்டே வராங்க. பெரிய வழக்கு சென்னை உச்சநீதிமன்றத்துலேருந்து சென்னை வரைக்கும் தமிழ்நாடு வழக்குகள் என்ன அப்படிங்கிற டேட்டாஸில் ஒரு பகுதி உங்களுக்கு நல்லா அத்துப்படி. 2011 சைதை துரைசாமி அவர்களும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் கொளத்தூர் தொகுதியில் நிற்கும்போது அதில் தேர்தல் முறைகேடு, அந்த தேர்தலே செல்லாது என்று ஒரு வழக்கு வந்து சைதை துரைசாமி சென்னையில் போட்டிருந்தார். ஆமாம். அந்த வழக்கு இங்கே வந்து விசாரிக்கப்பட்டு உடனே வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. பிறகு உச்சநீதிமன்றத்தில் அது மேல்முறையீடுபட்டு இன்ன வரைக்கும் 2011 இருந்துக்கிட்டு இருக்குது. வருகிற இந்த ஜனவரி 21 அந்த வழக்கு வருவதாக தகவல். முதல்ல அந்த வழக்கை பற்றி ஒரு முன்னோட்டம், நம்ம மறந்து போன மக்களுக்கு இத்தனை ஆண்டு ஆயிடுச்சுங்களா, 14 வருஷம். அதாவது 2011 சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது சரிங்க திமுக தான் ஆட்சியில் இருக்கு. அதுக்கப்புறம் தான் ஜெயலலிதா அம்மையார் ஆட்சிக்கு வராங்க. அந்த டைம்ல கொளத்தூர் தொகுதியில் வந்து நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் போட்டியிடுறாரு. அவரை எதிர்த்து சைதை துரைசாமி நிற்க வைக்கிறாங்க. அதுவே ஒரு அந்த சமயத்தில் ஒரு பெரிய டஃப் ஃபைட்னு எல்லாருமே சொன்னாங்க. இந்த சைதை துரைசாமி ரொம்ப ஸ்ட்ராங் கேண்டிடேட் அவர். ஸோ அவரை அங்கே நிற்க வச்சாங்க. பயங்கரமான 2 பேருக்கு ஈக்குவலாகவே இருக்கு. கடைசியில் ஓட்டு எண்ணிக்கை நடக்குது. அதில் 2973 வாக்குகள் வித்தியாசத்தில் ஸ்டாலின் ஜெயிக்கிறார். இவ்வளோதான் வாக்கு வித்தியாசம். 2973 வாக்குகள் வித்தியாசத்தில் ஸ்டாலின் ஜெயிக்கிறார். அவ்வளோதான் வாக்கு வித்தியாசம். அந்த வழக்கில் அவர் வெற்றி பெற்றதை எதிர்த்து தேர்தல் பிரச்சார சமயத்தில் அவர் நிறைய முறைகேடுகள் செஞ்சாரு. இந்த முறைகேடுகள் செஞ்சிருக்காரு, பணம் கொடுத்தது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த செஞ்சுருக்காங்க. இது இப்படி பண்ணாங்க, பூத்தில் இப்படி பண்ணாங்க, எல்லாம் போட்டு எல்லாத்தையும் பண்ணி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கை வந்து அந்த வழக்கு ஸ்டாலின் வெற்றி பெற்றதை செல்லாத என்று அறிவிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு மனு ஃபைல் பண்ணுற நம்ம சைதை துரைசாமி. நம்புங்க 2011 அவர் போட்ட வழக்கு விசாரணைக்கு வர்றதுக்கு 2017 விசாரணைக்கு வர்றதுக்கு அதுக்கப்புறமா 2018 தீர்ப்பு வருது ஹைகோர்ட்ல. அது ஏன் இவ்வளவு டிலே ஆச்சு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ரகசியம். அது இழுத்துட்டே வந்துட்டாங்க. 2016 எலெக்ஷன் நடக்குது, மறுபடியும் அங்கேயே ஸ்டாலின் ஜெயிக்கிறாரு, தேர்தல் நடக்குது, இந்த வழக்கு அப்படி போயிட்டே இருக்கு. 2018 அந்த கேஸ் வந்து தள்ளுபடி. சைதை துரைசாமி போட்ட மனு தள்ளுபடி. 2011 வழக்கு போடுறாங்க. 2018 தள்ளுபடி. 17 வரைக்கும் சைலண்டா 17 தான் எடுத்து விசாரிக்கிறாங்க. 18 தள்ளுபடி ஆகுது. இதுக்கு மத்தியில் 2014 தேர்தலில் ஸ்டாலின் திரும்ப அவங்க ஜெயிக்கிறாரு. 2016 ஜெயிக்கிறாரு. 16 தான் ஜெயிக்கிறாரு. இதுக்கு நடுவில் அப்பதான் உங்களுக்கு 2016 தான் மறுபடியும் தனியா நின்று ஜெயலலிதா அம்மா ஜெயிச்சது. எல்லா இதுல மக்கள் நல கூட்டணி இதெல்லாம் வந்து இல்லையா அந்த டைம். இதுல இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் சைதை துரைசாமி என்ன பண்றாரு, விடாப்பிடியா ஆதாரங்கள் எல்லாம் திரட்டி எல்லாம் பண்ணி மேல்முறையீட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் போறாரு. சுப்ரீம் கோர்ட்ல அந்த கேஸ் ஃபைல் பண்ணியாச்சு, தாக்கல் பண்ணியாச்சு. எதிர் தரப்புல வந்து உங்களுக்கு எல்லாம் நோட்டீஸ் கொடுத்து எல்லாம் அவங்க எதிர்மனு தாக்கல் பண்ணி எல்லாம் இது அப்படி போயிட்டே இருக்கு. அங்க இந்த கேஸ் வந்து எடுத்து இதற்கு ஒரு தீர்ப்பு வழங்கப்படுமா அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய ஒரு டிலே ஆயிட்டே இருக்கு. எப்படா எடுப்பாங்க? இவரு சைதை துரைசாமி விடாம இல்லைன்னமோ முயற்சிகள் செய்யறாரு. அவருக்கு அப்பீராயர் வந்து தாமோதர சாமி நாயுடுன்னு சொல்லி கர்நாடகா ஹைகோர்ட்ல ஜட்ஜா இருந்தவர். அவர் தான் சைதை துரைசாமி அப்பீராயர். உச்ச நீதிமன்றம் மிகச்சிறந்த லாயர், மிகச்சிறந்த வழக்கறிஞர், ரொம்ப விஷயம் தெரிஞ்சவர். நல்ல டெப்தா போய் பார்க்க முடியாது எல்லாத்தையுமே. எல்லா ஆதாரங்களை வச்சு அந்த வழக்கை பத்தி தமிழ்நாட்டில் யாருக்குமே தெரியாது. சுப்ரீம் கோர்ட்ல அது என்ன ஆச்சுன்னு தெரியாது. எந்த ஊடகங்களோ நியூஸ் பேப்பரோ பிரிண்ட்டுங்கிட்ட யாரும் அதை பத்தி பேசவே இல்லை. சைலண்டா அந்த வழக்கு என்னாச்சு, போன மாசம் ஃபைனல் ஹியரிங் வந்துருச்சு. யாருக்குமே தெரியாது அது. ஆனா டிஎம்கேக்கு தெரியும் இது வரப்போது பார்த்துட்டே இருந்தாங்க. ஃபைனல் ஹியர் வந்தோடனே தன்னுடைய சைடான வாதங்களை எடுத்து வச்சதுக்கு அப்புறம் மிஸ்டர் நாயுடு எடுத்து வச்சதுக்கு அப்புறமா இவங்களுக்கு திமுக தரப்புல மிகப்பெரிய பயம் வந்துருச்சு. அவங்க இது வந்து வேற மாதிரி தரப்புல என்ன வச்சிருந்தாங்க, நீங்க படிச்ச அளவுக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இல்ல, அதாவது அவன் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையம் என்னென்ன விதிமுறைகளை போட்டு சொல்லியிருக்காங்களோ அது எதையுமே இவங்க வந்து ஃபாலோ பண்ணல. அது பணம் கொடுத்தாங்கன்னு சொல்றாரு, வேற அவங்களுக்கு சலுகைகள் செஞ்சாருன்னு சொல்றாரு,
மக்களுக்கு வந்து கூட்டிட்டு போய் ஓட்டு போட வச்சாங்க, எவ்வளவோ சொல்றாங்க. இது இவ்வளவு ஒரு டஃப் ஃபைட்டா நடந்த தேர்தல்னால தான் வெறும் 2900 ஓட்டுல அவர் ஜெயிக்க முடிஞ்சது. அப்படி இல்லைன்னு வச்சுங்க, கண்டிப்பா வந்து சைதே தான் ஜெயிச்சிருப்பார். அவ்வளவு க்ளோஸா போச்சு. நீங்க அந்த கவுண்டிங் ரிசல்ட் வரும்போதே பார்த்தா தெரியும் நமக்கு, இவரது உயரும் அவரது இறங்கும், அவர் இது மாதிரியே இருந்தது. அது இது முடிஞ்சு சுப்ரீம் கோர்ட்ல வந்து போன மாசம் வந்தோன்னு என்னாச்சு, எந்த அமர்வுலன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஜனநாயகன் சிபிஐ என்கொயரி போட்டாங்க இல்லையா, 2 ஜட்ஜஸ், அதே அமர்வு போட்டேன்னு சொன்னா, நீங்க கரூர் சம்பவத்தில் 41 பேர் இறந்ததுக்கு ஒரு விசாரணை வேணும்னு போட்டிருக்காங்க. நீதிமன்றத்துடைய கண்காணிப்புல அந்த விசாரணை நடக்கணும், அதே அமர்வுல வந்தது. அப்ப ஜட்ஜஸ் சொல்லிட்டாங்க, we are ready, go ahead, கிளம்புங்க, ஆர்கியூ மாதிரி பண்ண ஆரம்பிங்க அப்படின்ட்டாங்க. இவரு நாயுடு ஆரம்பிச்சிட்டாரு. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. திமுக தரப்புல அடிச்சு பிடிச்சு கொண்டு வந்து திமுக தரப்புல யாரை வச்சிருந்தாங்க, அதான் அங்க வச்சிருந்த வக்கீல்கள் வேண்டான்னு சொல்லி கபில் சிபல் கொண்டு வந்தாங்க. கபில் சிபல் வந்தவர் என்ன பண்ணிட்டார், இதுக்கு எப்படியாவது நம்ம ஒரு வாய்தா ஒன்று வாங்கி ஆகணும்னு சொல்லி அது 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 காலில் விழாத கூட வச்சுக்கோங்களேன், கெஞ்சி கூத்தாடி ஃபைனலாக எனக்கு ஒரு டைம் கொடு, நான் இன்னும் படிக்கவே இல்லை இந்த கட்டெல்லாம், எனக்கு வேணும் ஏதோ டைம் சொல்லி ஒரு வாய்தா வாங்கினார். அந்த வாய்தா இந்த ஜனவரி 21 அன்னைக்கு என்ன பண்ணாங்க, வாய்தா கொடுக்கறதுக்கு முன்னால ஜட்ஜஸ் வந்து 2 சைடு தரப்பையும் உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆர்குமெண்ட்டுக்கு வேணும், உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆர்குமெண்ட்டுக்கு வேணும் அப்படின்னு கேட்டு தேதி ஜனவரி 21 மதியம் 3 மணிலிருந்து 6 மணி, 22 மதியம் 3 மணிலேருந்து 6 மணி, 23 மதியம் 3 மணில 6 மணி, அதோட கிளேஸ் ஓவர். 21, 22, 23 3 நாள் தரப்பையும் கேட்டு இந்த நாளை உறுதிப்படுத்துறாரு. கேட்டு இந்த நாளை உறுதி பண்ணி இதோட சரி, இதுக்கு மேல அட்ஜாயின்மெண்ட் கிடையாது, இதுக்கு மேல தள்ளி போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை, இதோட இந்த கேஸ் முடிச்சானுன்னு சொல்லி அந்த கேஸ் இப்ப ஜனவரி 21 வருது. ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்காங்க திமுக அந்த கேஸ் எப்படியா தள்ளுபடி பண்ண வைக்கணும்னு. பட் அது என்னன்னா, அந்த ஜட்ஜஸ் 2 பேருமே வந்து ரொம்ப 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 விஷயம் தெரிஞ்சவங்க, அவங்கவங்க வெவ்வேறு ஹைகோர்ட்ல இருந்து வந்திருக்காங்க, ரொம்ப விஷயம் தெரிஞ்சவங்க, ஆழம் வரைக்கும் போய் பாக்குறவங்க எல்லாத்தையுமே. ஸோ அவங்ககிட்ட வந்திருக்குது. இந்த தடவை நாயுடோட ஆர்குமெண்ட் 2 நாள் அவருக்கு 6 மணி நேரம் அவருக்கு டைம் கொடுத்துருக்காங்க. முதல்ல 2 நாள் 6 மணி நேரம், அதுக்கப்புறம் கபில் சிபல் ரிப்ளை கொடுக்கணும், அவருக்கு 3 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. இந்த மேட்டர் முடிஞ்சு எனக்கு தெரிஞ்சு இந்த மாச கடைசிக்குள்ளேயே தீர்ப்பு வந்துடும். அவ்வளவு டிலே பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஜட்ஜஸ் வந்து உங்களுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணும்போது அவங்க தீர்ப்பு டேட்டை இந்த மாசம் 31க்குள்ள அந்த தீர்ப்பை நம்ம எதிர்பார்க்கலாம். ஒருவேளை அந்த தீர்ப்பு நம்முடைய முதலமைச்சருக்கு விரோதமாக போகும் பட்சத்தில் என்ன நடந்துருன்றீங்க நீங்க? அப்படி நடந்தால் அவர் பதவி இழக்க வேண்டி வரும். அதான் இப்ப ஏற்கனவே இருந்துட்டாரு, அந்த ஆட்சி முடிஞ்சு போச்சு, இந்த ஆட்சியுமே முடிய போகுது. ஆனா பதவி இழந்த அடுத்த தேர்தல் நின்று ஜெயிச்சாங்க. அந்த தேர்தல் நிக்கிற முடியுமா இல்ல அவர் நிக்கக்கூடிய அந்த 6 வருட ஒரு தடை அப்படிங்கிறது வருமானு தெரியல. அது வந்தால் மிகப்பெரிய அளவுல பாதிக்கும். அந்த தடையை வந்து தேர்தல் ஆணையம் சொல்லணுமா, அதை நீதி சுப்ரீம் கோர்ட்டை சொல்லிடும். ஜெயலலிதா கேஸ்ல அதுதானே, பெங்களூர்ல அவர் முதல்ல அவங்க வந்து விசாரணைக்கு மன்றம் தானே அவருக்கு வந்து கொடுத்தாங்க 4 வருஷம் தண்டனை, 6 வருஷம் நிக்க விடணும்னு சொன்னது அவங்க தானே. அது ஏத்துதானே குமாரசாமி கிட்ட போய் அவங்க அப்பீல போய் வாங்கினாங்க ஜட்ஜ். அதே மாதிரி விசாரணையில சொல்லிடுவாங்க. இப்ப இதுல தெரிஞ்சிடும் நமக்கு, அப்படி 6 வருட தடைங்கிற மாதிரி ஒரு உத்தரவு வந்துட்டா இவங்களுடைய நிலைமை ரொம்ப செல்வி ஜெயலலிதா மேடம் வழக்குல வந்துட்டு அது ஊழல் முறைகேடு வழக்கு. ஆமா, இது வந்துட்டு தேர்தல் முறைகேடு ஒண்ணுதான். ஓ சரிங்க, அடிப்படையில முறைகேடுகள் தானே. சரிங்க, அது ஊழல் வழக்கு, இது முறைகேடு வழக்கு, அவ்வளவுதானே. ஆனா தேர்தல் சமயத்துல நடந்த விஷயங்களை பற்றி அதுல வந்து அவங்க வந்து பணம் சம்பாரிச்சு சொத்து வாங்கினாங்க, ஊழல் சொத்து குவிப்பு வழக்குன்னு சொல்லி அதுல அவ்வளவுதான் முறைகேடு செய்து பதவிக்கு உட்காந்துருக்காங்க. இந்த இது வந்து இந்த எனக்கு வந்து நான் அநேகமா 22 நான் டெல்லியில இருந்தாலும் இருப்பேன். அன்னைக்கு எனக்கு ஒரு வேலை இருக்கு, போக வேண்டியிருக்கு. போகும்போது கேஸ் வாட்ச் பண்ணலான்னு இருக்கேன். கண்டிப்பா இந்த கேஸ்ல வந்து என்னுடைய சைடு இது வந்து மிகப்பெரிய ஒரு ரொம்ப ரொம்ப டஃப்பா இருக்கும். கபில் சிபல் அவ்வளவு சாதாரணமா விடக்கூடிய ஆள் இல்ல. அவருடைய மகன் கௌஷிக் சிபல் வந்து எனக்கு நல்லா ஃப்ரெண்டு. மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்ல அவர் சீனியர் அட்வொகேட்டா இருக்காரு. அவரும் வராங்க. இல்ல அவரு வரல, அவரு சுப்ரீம் இதுல மத்திய பிரதேஷ். பட் கபில் சிபல் அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டார். ரொம்ப டஃபா ஆர்கியூ பண்ணுவாரு. மிகச்சிறந்த வழக்கறிஞர், அதனால சந்தேகமே கிடையாது. ஆனா என்னதான் பண்ணாலும் கடைசியில நியாயம் தர்மம்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு இருக்கிற ஆவணங்களின் அடிப்படையில் அப்படின்னு வரும். அவங்க சாட்சியங்கள் ஆவணங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இவர் வந்து சைதே சமர்ப்பித்த ஆவணங்கள், சமர்ப்பித்த சாட்சியங்கள் எல்லாமே அங்க போயிருக்கு. அதெல்லாம் கம்ப்ளீட்டா படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஜட்ஜ்மெண்ட் வரும். இது ஏன் நான் இந்த மாசம் கடைசிக்குள்ள வரும்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆர்குமெண்ட்டுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணுது. இந்த ஜனவரி 21 ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் சொல்லிட்டா 21 போய் மறுபடியும் வாய்தா வாங்கலாம், இன்னொரு தடவை வாய்தா வாங்கலாம், இன்னும் 2 மாதம் அப்புறம் எலெக்ஷன் வந்துடும், அதோட முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல அது இல்லாம டேட்டு டைம் 2 ஃபிக்ஸ் பண்றதுனால தான் எனக்கு இந்த மாச கடைசிக்குள்ள அந்த தீர்ப்பு வந்துரும்னு எனக்கு இந்த கோர்ட்டோட நடவடிக்கை தொடர்ந்து நம்ம கவனிக்கிறதுனால இந்த மாச கடைசிக்குள்ள வந்துடும் தீர்ப்பு.
31க்குள்ள அதாவது தீர்ப்பு அந்த 20 பெஞ்ச் வந்து இப்படி இந்த தீர்ப்பை சொல்லுது, அந்த விஷயத்தை சொல்லியிருக்குது. நீங்க வந்து இதுக்கு மேல கேட்கக்கூடாது, 21 இந்த நேரத்துல இருந்து இந்த கிளீனா அது ரெக்கார்ட்லயே போட்டாங்க. நோ மோர் அட்ஜர்ன்மெண்ட், நோ மோர் அட்ஜர்ன்மெண்ட். இதுக்கப்புறம் வாய்தா கிடையாது, ஒண்ணு கிடையாது. 2 சைடு ரெடியா இருக்கணும், முடிக்கணும் அன்னைக்கு, அவ்வளவுதான் கேஸ். சரி, ஒருவேளை தீர்ப்பு சொல்றாங்க நீங்க நினைக்கிற மாதிரி 31 சொல்லிடுறாங்க, அதுக்கு மேல இன்னொரு பெஞ்ச் கிடையாது, அவ்வளவுதான் முடிஞ்சது. அதுக்கு மேல கிடையாது. அதுக்கு மேல ரிவ்யூ எல்லாம் போக முடியாது. போக முடியாது. இந்த நம்ம திருப்பரங்குன்றம் கேஸ்ல என்னாச்சு? சரிங்க, 2 நீதிபதிகள் டிவிஷன் பெஞ்சு சொன்ன தீர்ப்புக்கு அகைன்ஸ்டா நாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவேன்னு சொன்னாங்க. சரி, அவங்களுக்கே தெரியும் சுப்ரீம் கோர்ட் போனா அட்மிட்டே ஆகாதுங்கிறது. வாசல்லே நிக்க வச்சு அப்படியே அமைச்சிருவாங்க, அட்மிட்டே ஆகாது. இந்த கேஸ் திருப்பரங்குன்றம் கேஸ் இருந்தாலும் ஒரு இது சொல்றாங்க, செலவு ஏகப்பட்ட காசு செலவு பண்ணியிருக்காங்க திருப்பரங்குன்றம் மேட்டர்ல. பிஜேபி லாயர் குமரகுருபுரம் என்கிட்ட பேசும்போது சொன்னார், பெரிய பெரிய சீனியர் அட்வொகேட்ஸ் எல்லாம் வந்தாங்க சார் இந்த கேஸுக்கு. திமுக சார்பில் அரசாங்கம், தேவஸ்தானம், அறநிலைத்துறை, அதுக்கப்புறம் அறங்காவலர் குழு, அப்புறம் தர்கா, 7 லாயர்ஸ் அப்பியர் ஆயிருக்காங்க இந்த மேட்டருக்கு. ஒரு 100 ரூபாய் கற்பூரத்தை போய் ஏத்திட்டு வந்திருந்த விஷயம் முடிஞ்சு போச்சு. ஆனா ஏகப்பட்ட சாதாரணமா சரிப்பா ஒரு 3 பேர் போய் ஏத்திட்டு வாங்கயா அப்படின்னா போயிருக்கு போறாங்க. அதுல ஒரு கற்பூரத்தை வச்சு ஏத்திட்டு வந்திருப்பாங்க, விஷயம் அன்னையோட ஓவர். பாருங்க, நேற்று மறுபடியும் ஹெச் ராஜா வந்து ஒரு பெரிய படையை கூட்டிக்கிட்டு மலைக்கு போயிருக்காரு, மேலே ஏறி இருக்காரு. அதை அவர் அரெஸ்ட் பண்ணி வச்சு எல்லாம். இது எதுக்கு சொல்றேன்னா, அவ்வளவு செலவு பண்ணி அது இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே ஒரு கௌரவ பிரச்சனை எடுத்துக்கிறாங்க. அது ஒண்ணுதான் நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு. சரி, முடிஞ்ச அதோட நம்ம மக்களுக்கு 2 நாளைக்கு ஒரு மேட்டர் பேசலாம்னா மறந்துடுவாங்க, அதோட சரியா. திருப்பரங்குன்றம் வந்து அப்படியே மறந்துட்டாமா, அடுத்த வேலையை பார்க்க போயிருப்பான். இது எடுத்து எல்லாம் பண்ணதுனால தான் இப்போ சுப்ரீம் கோர்ட்ல போய் போட போறாங்க, நடக்க மாட்டேங்குது, விஷயம் அட்மிட் ஆக மாட்டேங்குது. அது அட்மிட் ஆகி வர்றதுக்குள்ள உங்க ஆட்சியே இருக்காதுன்னு வச்சுங்க. இருந்தாலும் அது எதுக்கு அதை செய்யறாங்கன்னு தான் புரியல. சின்ன சின்ன மேட்டர்லாம் கூட எடுத்துட்டு மேலே போயிடுறாங்க. இப்போ ஒருவேளை ஜனவரி இப்போ 23, 21, 22, 23 இந்த வழக்கு முடிச்சுட்டு தீர்ப்பு முன்ன பின்ன வரட்டுன்னே வச்சுக்கோங்க. தீர்ப்பு ஒருவேளை வந்து இது இல்லை, இது வந்து சரியானது இல்லை அப்படின்னு தள்ளுபடி ஆயிடுச்சு, ஸ்டாலின் அவர்கள் பக்கம் அவர் வெற்றி நியாயமானது அப்படின்னு அவ்வளவுதான், ஒன்றும் பண்ண அவ்வளவுதான் முடிஞ்சது. சைதை துரைசாமி போட்ட அப்பீல் தள்ளுபடி ஆயிடுச்சுன்னா மேட்டர் ஓவர், அதோட ஓவர். அதுக்கப்புறம் அவருக்கு ஒன்றும் ரிலீஃப் கிடையாது. அது விரோதமா போனா தான் இந்த திமுகவுக்கு பிரச்சனை. அதே போல அந்த பக்கத்துல முடிவாயிடுச்சுன்னா அவங்களுக்கு அதுக்கு மேல அவங்களுக்கு ரிலீஃப் கிடையாது. அதுக்கு அடுத்து தேர்தலில் நிற்பது நிற்கக்கூடாது என்பதை பற்றி ஒரு வார்த்தை வந்ததுன்னா என்ன ஆகும் ஐயா? அரசியல் என்ன ஆகும்? அவர் திமுக அவர் ஆட்சியில் நிற்க கூடாதுன்னு வந்ததுன்னு வச்சுங்களேன், ஒருவேளை அது அப்படி ஒரு உத்தரவு வரும் பட்சத்துல கட்சியில் நிறைய பிரச்சனைகள் வரும். அவர் நிற்க முடியல, யார் நிற்க முடியாது, என்ன அப்புறம் கட்சியில் என்ன எப்போ ஒன்று வச்சுங்க சார். இல்லை, அவர் இருக்கட்டும், அவர் இல்லைன்னா அவருடைய மகன் இருக்கிறார், அவர் கட்சி நடத்திட்டு போறாரு, கட்சி தலைமையில இருந்து பாத்துக்கிறேன் சார். இதெல்லாம் கரெக்டு. பட் வந்து கட்சிக்குள்ள இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ அவங்க எல்லாம் ஓரளவுக்கு ஏதோ கட்டுப்பட்டு நடக்கிறாங்க அப்படின்னா, முதலமைச்சர் இருக்கிறனால அவருடைய வார்த்தை கட்டுப்பட்டு நடக்கிறாங்க. அவர்கிட்ட பவர் இல்லைன்னா கட்சியில் யாராருக்கு அப்புறம் தடி எடுத்தவங்களாம் தண்டல்கார மாதிரி ஆயிடும் எல்லாம். அப்படி நிலைமை தான் வந்து பிஜேபி மத்திய அரசு எதிர்பார்த்துட்டு இருக்கு. இப்படி எல்லாம் வரும், நம்ம இது பண்ணலாம் அப்படிங்கிறதா. மத்திய அரசினுடைய இந்த ஜனநாயகன் மேட்டர்ல அதுக்கு வர்றேன் ஒரு நிமிஷம். ஜனநாயக மேட்டர்ல மத்திய அரசினுடைய ஒரே ஐடியா என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு ஜனநாயகம் தடை பண்ணணும், விஜய் இது பண்ணலாம் கிடையாது. திமுக காங்கிரஸை பிரிச்சு வெளியில் கொண்டு போகணும். பெரிய ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி வலையது, லார்ஜர் கான்ஸ்பிரசி. திமுக காங்கிரஸை வெளியில் தள்ளணும். அது எப்படி தள்ளலாம்? இப்போ ஜனநாயகத்துக்கும் திமுக காங்கிரஸ் வெளியில போறதுக்கு முடிச்சு என்னன்னு வர்றேன் எப்படின்னு. இப்ப நாளைக்கு வந்து 19ஆம் தேதி போட்ட கேஸ் சரிங்க, நாளைக்கு வருது. நாளைக்கு அது 4வது ஐட்டமா வருது. 19ஆம் தேதி சொல்லியிருந்தாங்க. உடனே 15. எப்பவுமே சார் ஒரு கேஸ்ல வந்து ஒரு தரப்பு போய் ஒரு விஷயத்தை கோர்ட்ல சொன்னா எதிர் தரப்பினுடைய ஒப்பீனியன் கேட்பாங்க. இப்போ இந்த மாதிரி கேட்கறான், நீ என்ன சொல்றன்னு கேட்பாங்க. இப்போ இங்க எதிர் தரப்பு வந்து தணிக்கைத்துறை மத்திய தணிக்கைத்துறை ஓகேன்னு சொல்லிட்டாங்க. 15ஆம் தேதி விசாரிக்கலான்ட்டாங்க. 15ஆம் தேதி விசாரிச்சிங்க, ஒன்றும் எங்களுக்கு மறுப்பு இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்ட்டாங்க. 19 போட்டு ஏன் இரு கொண்டு வந்த அப்படின்லாம் கேட்கல. கேட்கலாம், கேட்கறதுனா 100% கேட்கலாம், பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம், மறுத்து சொல்லிடலாம். ஆனால் எதுவுமே செய்யல. இப்போ ஜனநாயகம் வந்து பெரிய ஒரு ஹிட் ஆகும்ன்றீங்க. தியேட்டர் யாருக்கிட்ட இருக்கு? தியேட்டர் வந்து இவங்ககிட்ட தான் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஏற்கனவே ஒரு 600 ஸ்கிரீன் புக் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல. ஏதோ ஒரு வகையில் நெருக்கடி கொடுக்கலாம். சரி, ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன் சார். ஜனநாயகன் படத்தினுடைய OTT ரைட்ஸ் யார் வாங்கியிருக்காங்க? உங்களுக்கு ஏதாவது நியூஸ் வந்துதா? சன் பிக்சர்ஸ். அதான் இவங்க தான் வாங்கியிருக்கிறாங்க. அப்புறம் இதெல்லாம் நீங்க என்ன கால்குலேஷன், என்ன அடிப்படையும் நம்ம சொல்ல முடியாது. ஜனநாயகன் படத்தை சன் பிக்சர்ஸ் ஏன் OTT வாங்குறாங்க? அது வேற அரசியல் நான் நினைக்கிறேன். எப்படின்னா, வாங்கி வச்சுக்க வேண்டியது. OTT தளத்துல வெளியிடாம வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க கேள்வி கேட்க முடியாது. வேற ஒருத்தரா எடுத்துட்டாங்கன்னா OTT வெளியிடலாம். சன் பிக்சர்ஸ் MD கலாநிதி மாறனுடைய கேரக்டர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு இதை பத்தி கேட்க மாட்டீங்க.
அவங்களுக்கு வியாபாரம் தான் சார். வியாபாரம் தான். ஓ, அவங்களுக்கு கட்சியில் அதில் எத்தனை கோடி வருது சம்பாதிக்கலாம், எத்தனை நாடுகளுக்கு எப்படி வித்து என்னென்ன இதுக்கு போட்டு சம்பாதிக்கலாம், அதுதான் உங்களுக்கு முக்கியமே தவிர சன் டிவி குரூப் பொறுத்த வரைக்கும் பண விஷயத்துல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பான். அவங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. வர்த்தகம் தான். ஓ, அப்ப இங்க வந்து மாமா வந்து கட்சியோட சண்டை போட்டுட்டு இருக்கிறார் விஜய், இவர் வந்து படத்தை எடுத்து ஓட்டி காசு சம்பாதிக்கிறாரு, அப்படி எடுத்துக்கலாங்களா? நிறைய அந்த மாதிரி நடந்திருக்கேன். ஓட்டிட்டு அவங்க வெளியிடக்கூடாதுன்னு இவங்க சொல்லுவாங்க, அவர் வாங்கி வெளியிடுவாரு. நிறைய படங்கள் ஏற்கனவே வந்திருக்கு அந்த மாதிரி. அதெல்லாம் அவங்கள பொறுத்தவரைக்கும் வியாபாரம் சார். அதான் என்ன சொல்ல முடியல, ப்ரொஃபஷனலா இருக்கான்னு சொல்ல ஒரு வார்த்தை சொல்லுவோம் தெரியுமா? அது மாதிரி ரொம்ப அதுக்கு எந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலா இருக்கக்கூடாது. கீழே வந்து உதயநிதி அந்த 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 குடும்பம், கீழே முதலமைச்சர் குடும்பம் வந்து இப்போ அரசியல் பகையா போச்சு. விஜய்க்கு அவருக்கு 1000 தான் இருந்தாலும் கரெக்ட், அப்படி தானே பார்க்கலாம். ஆனால் அந்த படத்தை நம்ம எடுத்து ஓடிடில கொண்டுட்டு போறோன்றப்ப அது சிக்கலா வருதுன்றீங்க. அங்கேயும் ஒரு சிக்கலா. நியூஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே திமுக சார்புள்ள செய்திகள் வரும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா திமுக சார்பில்லா செய்திகள், பிஜேபி செய்திகள், எல்லா செய்திகளும் வந்துட்டு தான் இருக்கு. அதுல சன் டிவில சன் நியூஸ்ல வந்துட்டு செய்தி வந்துட்டு இருக்கு. நம்ம பாக்குறோமே, எல்லாம் வந்துட்டு இருக்கு. அதுல அவங்க என்னைக்குமே இந்த ரெட்டை குதிரை சவாரி சார். சன் டிவி பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஏதாவது சொன்னேன், குதிரை சரியில்லைன்னா அது மாமா குதிரையா இருந்தாலும் மச்சான் தள்ளிட்டு அடுத்த போயிட்டே இருக்கு. அவ்வளவுதான். ஓ, அதுல தவறு இருக்கிறத நான் நினைக்கல. ஏன்னா வியாபாரிகள், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. யாரா இருந்தா என்ன, எங்களுக்கு பணம் வேணும். சரி, இன்னொரு கேள்வி இதில் துணை கேள்வியாக வச்சுருந்தேன். இந்த திருச்சி வேலுசாமி சொன்னதே போல் அதில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் சில பேர் வந்து சலசலப்பாக இருக்காங்க, இங்கேருந்து வெளியே போயிடுவாங்கன்னா எப்படி வெளியே போவாங்க? விஜய் பக்கம் வெளியில் போகிறதில்ல. இன்னைக்கு இந்த ராகுல் ஃபோன் பண்ணி இந்த ஜனநாயக மேட்டருக்கு எல்லாமே பேசியிருக்காங்க காங்கிரஸில். அது வந்து பேசுனது அது வந்து 2 விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று வந்து இப்படியெல்லாம் நடந்திருக்கு, உங்களை வந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்து தொல்லை செயல் பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். 2வது வந்து ஒரு அச்சாரம் போட்டு வச்சதை எடுத்துக்கலாம். அவர்கிட்ட பேசினது ஏற்கனவே கரூர் மேட்டர்ல ஒரு தடவை ராகுல் காந்தி பேசினார், இப்ப இந்த தடவையும் பேசியிருக்காரு. பேசும்போது உங்களுக்கு எது உள்ளுக்குள்ள அண்டர் கிரவுண்ட்ல என்னென்ன வேலைகள் நடந்துட்டு இருக்குங்கிறது வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அது அங்க டெல்லியில் இருக்கிற எல்லாம் இதுக்கு தான் தெரியும். ஸோ இதுல வந்து எனக்கு என்ன தோணுது கேட்டீங்கன்னா, மாணிக் தாக்கூர், திருச்சி வேலுசாமி, இந்த மாதிரி ஒரு நம்ம கரூர் எம்பி ஜோதிமணி, இவங்கெல்லாம் வந்து விஜய் கூட போனோங்கிறது ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அழகிரியே அவரே சொல்லிக்கிறார், காங்கிரஸ் தலைவர் எங்களுக்கும் அதிகாரத்துல இருந்தது, நாங்கள் நினைச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அழகிரி சொல்றாரு, நம்ம நாளைக்கு விஜய் சொல்றாரு, உங்களுக்கு ஒரு 50 சீட் இருக்கு, நீங்க வாங்க, நான் தரேன் உங்களுக்கு, ஆட்சியில பங்கு. ஏற்கனவே சொல்லிட்டாரு ஆட்சியில பங்கு கொடுக்குறேன்னு. பங்குன்னு சொல்லும் போது அது ஏன் நம்ம எடுத்துக்கூடாதுன்னு இவங்களுக்கு என்ன வரும்? இவங்க ப்ரெஷரே அதுதான். என்னதான் இவங்க சொன்னாலுமே இவங்க இன்னொரு விஷயத்த ஒரு டிஃபென்ஸா வைக்கிறாங்க. பார்லிமெண்ட்ல வந்து காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய துணையா இருக்க அதிகமான எம்பிக்களை கொண்ட ஒரே கட்சி திமுக தான். ஆனால் நாளைக்கு இங்க வந்து இந்த விஜய் கூட போயிட்டா அவங்களுக்கு அந்த சப்போர்ட் கிடைக்காது அப்படிங்கிறாங்க. அது ஒரு என்ன இருக்குது இல்ல, ரைட். சப்போர்ட் கிடைச்சாலும் கிடைக்காட்டி என்ன பிரயோஜனம்? அடுத்த 29 வரைக்கும் என்ன பண்ண போறோம்? ஒண்ணும் கிடையாது. திமுக 20 MP வச்சுட்டு இருக்கனால காங்கிரஸுக்கு என்ன பிரயோஜனம்? என்ன லாபம்? பார்லிமெண்ட்ல இவங்க சத்தும் போது அவங்களும் எழுச்சி கத்துவாங்க, அவ்வளவுதான். வெளிநடப்பு வந்து அவங்களும் சேர்ந்து பண்ணுவாங்க, அவ்வளவுதானே. வேற என்ன கன்ஸ்ட்ரக்டிவா என்ன இருக்கு? ஒண்ணும் கிடையாது. இவர் இப்ப இந்த திமுகவுடைய எம்பிகளால காங்கிரஸுக்கு ஒரு பலன் என்ன பலன் இருக்கு? ஒண்ணும் கிடையாது. அதோட இங்க சட்டமன்றத்துல வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகமா வச்சு ஆட்சியில பங்கு வரும்போது பவர் வருது. காங்கிரஸ்க்கு பவர் வருது. கட்சியை வளர்த்தலாம். 67 விட்டது மறுபடியும் பவருக்கு வர்றாங்க, உள்ள வர்றாங்க. இந்த பவர் உள்ள வர்றதை வச்சுட்டு ஃபியூச்சர்ல என்ன வேணா பண்ணலாம், எப்படி இந்த வளர்ச்சி கொண்டு வரலாம், விஜய் எப்படி எத்தனையோ இருக்குல்ல. அரசியல் இருக்கும். அரசியல் நம்ம சொல்றபடி விஜய்க்கு என்ன 3 வருஷம் தான் இருக்கு பார்லிமெண்ட் தேர்தல் இருக்கு. ஆமாங்க. அந்த சமயத்துல வந்து விஜய் நம்ம கூட இருக்கிறது பெட்டரா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா ஒண்ணு வச்சுங்க, பவர் அப்படிங்கிறது ஒண்ணுதான் சக்சஸ். அதாவது இங்கிலீஷ் சொல்லுவாங்க, நத்திங் சக்சீட்ஸ் லைக் சக்சஷன் அப்படிம்பாங்க. சக்சஸ் மாதிரி எதுவும் தொடராது. சக்சஸ் தான் பேசும், வெற்றி மட்டும் தான் பேசும், மத்தெல்லாம் பேசாது, பேசப்படாது. யாரும் யாருக்க மாட்டாங்க. ஜெயிச்சிட்டாயா? நம்ம ஊர்லயே சொல்றேன் இல்லைங்க சார், ஊழல் செய்து பணம் சம்பாரிச்சோன்னே நம்ம சார் நல்லா சம்பாதிச்சிட்டார் சார் அப்படிங்கிறோம். சம்பாதிக்க நீங்களும் சம்பாதிக்கிறோம் கஷ்டப்பட்டு. ஆனா அவங்களே சம்பாதிச்சிட்டாங்கன்னு சொல்றோம். அந்த அளவுக்கு மனநிலை வந்துருச்சு நம்மளுக்கு. இன்னைக்கு மணலை திருடி சம்பாதிக்கிறோம், மகத்தான தலைவர் அப்படி போயிட்டு இருக்கு. அதனால இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் இப்படிதான் ஒன்னொன்னுமா. இந்த அரசாங்கத்தை இவங்க காங்கிரஸ் கட்சி பொறுத்த வரைக்கும் அவங்க பவர்ல வரணும். சரி, ஒரு வேலை இப்படி வச்சுக்கோங்க, காங்கிரஸ் திமுக வந்து பிரிஞ்சு விஜய் பக்கம் சேருது. திமுகவுக்கு எப்படி அதால ஒரு பாதிப்பு இல்லை என்பதாகத்தான் அவங்க சொல்லி. இன்னைக்கு திமுக 2 இடத்துல பெரிய பாதிப்பு இருக்கு சார். இது நிறைய பேர் ரியலைஸ் பண்ணல. கிட்டத்தட்ட 8500 வண்டி கிராஸ் ஆயிருக்கு டோல் பிளாசால. விஜய் முதல்ல விக்கிரவாண்டியில போட்ட முதல் மாநாட்டுல விக்கிரவாண்டியில் போட்டார். டோல் கணக்கு மட்டும், டோல் கணக்கு வண்டி சிசிடிவில வந்தது 8500 வண்டி கிராஸ் ஆயிருக்கு. அது ஒரு குறிப்பிட்ட டோல் வழியா வந்தது. டோல் வழியா மற்ற வழியா இருக்கு, அது தனி. நான் ஒரு டோல் மட்டும் சொல்றேன். அப்போ
அந்த ஒரு டோல் அத்தனை வண்டி கிராஸ் ஆயிருக்குன்னா அந்த வண்டிகள்லாம் எங்கிருந்து வந்து யார் வந்தாங்க? விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு திருமாவளவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிற அவருடைய தொண்டர்கள், அதிமுக இருந்தும் தொண்டர்கள், திமுக இருந்தும் தொண்டர்கள், நம்மளுடைய தலித் சகோதரர்கள், இவங்க எல்லாரும் போயிருக்காங்க. நாளைக்கு எலெக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் தெரியும் உங்களுக்கெல்லாம், இவங்களுடைய ஓட் பேங்க் சொல்றாங்களே 3%, 4%, அது 0% அப்போதும் தெரியும் பாருங்க. எல்லாரும் 18 இருந்து 30 வயசு இருக்கிற பசங்க எல்லாருமே விஜய் தான். நான் கிராஸ் டேபிள் எல்லாம் பார்த்துட்டேன். மதுரை ட்ரெயினில் வரும்போது பேசுறேன், முஸ்லீம் லேடிஸ் கூட பேசுறேன், எல்லாரோட பேசுறேன், நிறைய டிராவல் பண்றேன், நிறைய பேர்ட்டு பேசுறேன். விஜய் தான் வரணும், விஜய் தான் வரணும். அந்த 18 இருந்து 30 அந்த இப்போ நான் முதல்ல அதிமுகவுக்கு ஓட்டு போடும்போது 1980 எங்க அப்பாட்ட சொன்னேன், அப்பா நான் வந்து ரெட்டைலேக் போட போறேன், நீங்க எப்படி? நம்மெல்லாம் என்னைக்கும் காங்கிரஸ் தான்ப்பா, நம்ம காங்கிரஸ் தான் போடுவோம் அப்படின்னு எங்க அப்பா சொன்னார். நான் சொன்னதை கேட்கல. அன்னைக்கு அப்படி இல்லை. ஒரு வீட்டுல ஒரு பையன் இருந்தான்னா அவங்க அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, பெரியப்பா எல்லாரும் அந்த கட்சிக்கு தான் ஓட்டு, விஜய் சொன்ன தான் ஓட்டு போடும். 50,000 பேர் ஒரு மீட்டிங் வர்றாங்க அப்படின்னா விஜய்க்கு வந்து 3 லட்சம் ஓட்டு கன்ஃபார்ம். இதுதான் பிராக்டிக்கல். இதை வந்து நம்ம உணரணும். 50,000 பேர் ஒரு மீட்டிங்க்கு வராங்கன்னாக்கா 3 லட்சம் பேர் வராங்க, 3 லட்சம் ஓட்டு. இது வந்து வாக்கா வந்துரும். நிறைய பேர் கேட்கறாங்க, எல்லாம் வராங்க சார், வாக்கா மாறுமாங்கிற. மாறும் இல்ல, அது ஒரு ரசிக மனப்பான்மை. ஓட்டு வேடிக்கை பார்க்க வர்றவங்க கூட இருக்கிறாங்க. வேடிக்கை பார்க்க வர்றவன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல சார், வேடிக்கை பார்க்க வர்றவங்க அது மத்த கட்சிகள் அவங்கள திருப்திப்படுத்திக்கிறாங்க. அப்படி இல்ல. அது வேடிக்கை பார்க்க வர்றவன் காலையில ராத்திரி வரைக்கும் நிக்கிறான். விஜய் பேசுறது 5 நிமிஷம், அந்த பேச்சை கேட்கறதுக்கு நிக்கிறான். பார்க்க வர்றவன் பார்த்துட்டு போனேன், வரும்போதே பார்த்துட்டு போலாமே, ஏன் பேச்சை கேட்க நிக்கிறான். ரெண்டாவது, விஜய் படம் ரிலீஸ் ஆகும்போது 1000 ரூபா 1500 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கி பாக்குறான் ஒரு 4 நாள் 5 நாள்ல. ரசிக மனப்பான்மை. ரைட் சார், அந்த ரசிக மனப்பான்மை தான் வாக்கா மாறும். அது வந்து என்னுடைய தலைமுறையில் அது மாறல. எம்ஜிஆரோட ரசிகர்கள் தான் அங்க இருந்தாங்க, பப்ளிக் ஓட்டு வந்தது எங்க காலத்துல. ஆனா இன்னைக்கு ரசிகர்களோட மனப்பான்மையை விஜய் வரணுங்கிறதான். இது வந்து நீங்க எங்க வேணாலும் போய் யார்கிட்ட, இந்த 18 இருந்து ஓட்டு முதல்ல போட போற பையன்கிட்ட போய் 18 இருந்து 30 வயசுக்குள்ள இந்த கேப், இந்த ஏஜ் கேப்ல இருக்கிற யாரா இருந்தாலும் சரி விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க, வேற கட்சி. காங்கிரஸ் வந்து இதுல எப்படி பிரியுதுன்றீங்க? எப்படி பலகீனம் ஆகுது? விஜய்க்கு எப்படி சாதகம், திமுகவுக்கு எப்படி பாதிப்பு? அதாவது காங்கிரஸ் சொன்னீங்க நீங்க, இப்ப வந்து வந்திருக்குதா சொன்னீங்க. இப்ப ஜனநாயகம் ரிலீஸ் ஆனோடனே விஜய் என்ன பண்ணுவாரு, ஃபுல் ஸ்விங்ல ஆரம்பிப்பாரு இதுக்கு பிரச்சாரம் எல்லாம். சரிங்க. என்ன பிப்ரவரி மார்ச் 2 மாசம் 60 நாள் இருக்கு, போதும். ஏற்கனவே அவர் இருந்தாரு. சின்னங்கள் வந்து எல்லா தொகுதிக்கும் ஒரே சின்னம் கிடைச்சிடும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதைத்தான் பிஜேபி எதிர்பார்க்கிறாங்க. விஜய்க்கு மிகப்பெரிய ஆதரவு வரணும். அவருக்கு நிறைய, அவங்க வந்து எதை பத்தியும் கவலைப்படல. டிஎம்கே இது ரூலிங் விட்டு வெளியில போகணும், பிஜேபி ஒரே அஜெண்டா தான். அதனால விஜய் நல்லபடியா எடுப்பார். இந்த மைனாரிட்டி ஓட்டு அடுத்ததுக்கு வர்றேன். தமிழ்நாட்டுல கிறிஸ்டியன் ஓட்ஸ், முஸ்லீம் ஓட்ஸ் கிட்டத்தட்ட 20% இருக்கு. இந்த 20% தான் டிஎம்கேவோட ஓட் பேங்க். சாலிடா இருக்கும். அப்படியே 12% முஸ்லீம் ஓட்டுனா 12% ஒரு ஓட்டு தவறாம போய் விழும். நீங்க கவனிச்சிருப்பீங்க, ஒரு வேலை தருங்க, மத்தியானம் 2 மணி 2:30 மணிக்கு மேல இஸ்லாமியர்கள் ஓட்டு ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த பேட்டர்ன்ல. சாயந்தரம் 5:30 மணிக்கு முடியுது அப்படின்னா எல்லா இஸ்லாமிய போட்டு முடிச்சிருப்பாங்க, எஸ்பெஷல் லேடிஸ். அந்த பேட்டர்ன் வந்து இந்த தடவை மாறப்போகுது. எல்லாருமே வந்து அதுல மாறுறதுக்கான அறிகுறி இங்க எதுவுமே இல்லை. இப்ப நீங்க ஓவைஸ் எல்லாம் நார்த்ல சொன்னீங்கன்னாக்கா, குறிப்பிட்ட இங்க வந்து முஸ்லீம் 2 தரப்புல இருக்காங்க ஐயா. ஒன்னு உருது பேசக்கூடியவங்க, தமிழ் முஸ்லீம்னு. இந்த ரெண்டுமே எப்படி வந்து தமிழ் இன்னும் பிரியறதுக்கு இன்னொரு காரணம் சொல்ல, தமிழ் பேசும் இஸ்லாமிய சகோதரர்கள் ஓட்டு பெருவாரியான ஓட்டு இந்த தடவை சீமானுக்கு போகுது. சீமானுக்கு போகுது. ஓ சரிங்க. ஆமா, ஏன்னா மீதி இருக்கிறது உருது பேசுறவங்க ஓட்டு. அது எங்க இருந்து கேட்டீங்கன்னா, எங்க திருவல்லிக்கணியில் ஆரம்பிச்சு அப்படியே வாலாஜா ராணிப்பேட்டை போய் அப்படியே கோயம்புத்தூர் வரைக்கும் போகுது. இவங்க எல்லாம் தான் உருது பேசுறவங்க. இப்படி இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா திருச்சி வரைக்கும் இருக்கேன். திருச்சி தாண்டிட்டீங்கன்னா எல்லாம் தமிழ் தான். ஆமாங்க. அப் டு கன்னியாகுமரி வரைக்கும் தமிழ் முஸ்லீம் தான். இவங்க ஓட்டு இந்த தடவை மிகப்பெரிய அளவுல, மினி குறைஞ்சபட்சம் 5% வரைக்கும் சீமான் எடுத்துட்டு போறாரு. வேணா பாருங்க, 8.5% இருக்காருல்ல, மிகப்பெரிய சதவீதம் அவருக்கு இன்க்ரீஸ் ஆகும். சீமானுக்கு இன்க்ரீஸ் கண்டிப்பா, கட்டாயம் ஆகும். கண்டிப்பா. சரி, இதுல வந்து இஸ்லாமியர்கள் ஓட்டு இப்படி செதறிச்சு. இப்ப திமுகவுக்கு அங்க இல்லைன்றீங்க. இல்ல, ஓகே. இன்னொரு பெரிய பலம் நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறது, நீங்க பார்த்துருக்கலாம், இல்லை கேள்விப்பட்டிருக்கலாம், நீங்க ஒரு கருத்து கணிப்பே வச்சிருக்கலாம். திமுக கூட்டணியில காங்கிரஸுக்கு பெரிய கட்சி, தேசிய கட்சி இருந்தாலும் கூட இங்க வேலை செய்ய ஆட்கள் இல்லை, ஓட்டு வாங்கி கொடுக்கறதுக்கான பவர் அவங்க கிட்ட இல்லை. சொல்லிக்கலாம் காங்கிரஸ் பெரிய கட்சின்னு. அதிகம் வாக்குகளை வாங்கி கொடுத்து அதிக வாக்கு வங்கியில் வச்சுட்டு இருந்த விசிகான்னு ஒன்று இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்க, சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டீங்க. விசிகா ஓட்டு எப்படி செதறுன்றீங்க? நீங்கள் விசிகா ஓட்டு ஆல்ரெடி செதறி போயாச்சு, அவர்கிட்ட இல்லை.
உண்மை இல்லன்றீங்களா? இல்லவே இல்லை அவர்கிட்ட. இன்னைக்கு விசிக கட்சியில அவர் மிகப்பெரிய திருமாவளவன், என்னுடைய சகோதரர் திருமாவளவன் பதறார். அவருக்கிட்ட இந்த கட்சி இல்ல, கட்சியில் இருக்கிறது தொண்டர்கள் இல்ல, தொண்டர்கள் எல்லாம் விஜய் பக்கம் போயிட்டார். அதனால தான் அவங்க விஜய் திட்டுறாங்க. மேக்கப் போட்டு வந்துட்டு அவருக்கு ஓட்டு போட வரீங்களா, அங்கெல்லாம் போகாதீங்க, அவர் பால்வாடி அப்படி இப்படின்னு சொல்றது காரணமே இதுதான். முதல்ல என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, அவரெல்லாம் ஒரு அப்போசிஷனா, எங்களுக்கு எல்லாம் எதிரே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இன்னைக்கு அவர் மிகப்பெரிய சீரியஸா எடுத்துக்கிறது காரணமே அவருக்கு இவர் திருமாவளவன் கட்சியில் இருக்க நிறைய பேர் அங்க போயிட்டாங்க. இது என்னைக்கு தெரியாது. இது அண்ணாதுரை ஒரு தடவை சொல்லியிருக்காரு, கீழ் மட்டத்தில் இருக்கிற ஓட்டு போடுறவன் எங்க நகர்றான் எங்க இருக்காங்கிறத நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. அதேதான் இன்னும் இப்ப நடந்திருக்கு. 69 அவர் அவருடைய மரணத்துக்கு முன்னால் இருந்து அவர் சொன்னது, கட்சியில் இருக்கிறவன் கடைசி வரைக்கும் இருக்கணும், அவன் இருக்கிறானா இல்லையாங்க நம்மளுக்கு எப்ப தெரியுமா எலெக்ஷன்ல இருந்து தெரியுண்டார். இப்ப இந்த தேர்தலில் தெரிய போது பாரு, அவன் இருக்க மாட்டாங்க. இப்ப விசிகால இருக்கிறவங்களாம் இவரை விட்டு பிரிஞ்சு விஜய் கிட்ட போக வேண்டிய காரணம் ஏதோ ஒன்று இருக்கணும் இல்ல, என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? ஒண்ணு அவருடைய சினிமா அப்படிங்கிறது ஒரு ஃபேன்ஸ், அவங்களுடைய ரசிகர்கள் ஒண்ணு. ரெண்டாவது எல்லாருமே அவங்க திமுக இவர்களுக்கு எதுவும் செய்யல இந்த சமூகத்தில். திமுக பொறுத்த வரைக்கும் அவங்க யாருக்குமே, அவங்க எப்பவுமே எதுவும் செய்ய மாட்டாங்க. அவங்க ரொம்ப 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 டாக்ட்ஃபுல்லா கொண்டு போறவங்க எல்லாத்தையுமே. நாங்க தான் பாதுகாப்பு, நாங்க தான் இது அப்படின்னு சொல்லி கொண்டு போறவங்க. செய்ய மாட்டாங்க, எதுவும் செய்ய மாட்டாங்க. பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த விசிக சகோதரர்கள் தொண்டர்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஆட்சியில பங்கு வேணும், நம்மளுக்கு எல்லாத்துலயும் அதிகாரம் வேணும். அது இது வரைக்கும் இல்ல. உழைக்கிறோம். விழுப்புரத்துலயும் சிதம்பரத்துலயும் 2 மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் தேர்தலையும் ரவிக்குமாருக்கும் இவருக்கு நிறைய உழைச்சு அவங்கள வெற்றி பெற செய்து எல்லாம் பண்ணோம், கண்டிப்பாக உழைச்சோம். நம்மளுக்கு என்ன லாபம் அதுல? எங்கேயுமே இல்லையே. கவுன்சிலாக நிற்கிறது கஷ்டமா இருக்கேன், முனிசிபல் கவுன்சில் நிற்கணும், இல்ல பஞ்சாயத்து வார்டு மெம்பரா நிற்கிறது கூட கஷ்டமா இருக்கு ஜெயிக்கிறது. ஏன்னா லோக்கல் இருக்கிற ஜாதி வேறுபாடுகள் உங்களுக்கு தெரியும், கிராமங்கள் எல்லாம் அங்கேயும் ஜெயிக்க முடியல. நம்ம ஏன் இங்க இருக்கணும்? அங்க போலாமே நம்ம இருந்து, அங்க நம்மளுக்கு நிறைய ஒரு சந்தர்ப்பங்களும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைக்கும் போது ஏன் அங்கே போகக்கூடாது? ஏற்கனவே ஒரு பகுதி விசிகால இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சி நோக்கி போயிட்டாங்க அப்படின்றது தான் அவர் அங்கே திட்டிக்கிட்டே இருக்கிறார் சீமான். நிறைய முறை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா இன்னொரு புது தகவல், கிட்டத்தட்ட ஒரு பெரும்பகுதி அங்கே சரிஞ்சு போயிட்டு இருக்கு விஜய் பக்கம்ன்றீங்க. விஜய் பக்கம் பெரிய அளவு சரிஞ்சு போயாச்சு. இப்போ காங்கிரஸுடைய நம்பிக்கையும் குறையுதாங்க, விசிகாவுடைய வாக்கு வங்கி அங்கே குறைஞ்சிச்சு. திமுகனுடைய நிலை என்ன ஆகுன்றீங்க? என்னுடைய கணிப்பு சார், இந்த தேர்தலில் இந்த இப்ப இருக்கிற இந்த 3 முனை போட்டின்னு இருக்கு இல்லையா, இது இப்படியே தொடர்ந்து கண்டினியூ ஆச்சுன்னா காங்கிரஸ் விஜய் கூட வராட்டியும் கூட திமுக மேக்சிமம் போனாங்கன்னா ஒரு 40-45 சீட்டுக்கு மேல வராது. அவ்வளவுதான் வரும். காங்கிரஸ் உள்ள இருந்தாலும் உள்ள இருந்தாலும் இல்லாட்டியும் காங்கிரஸ் அப்புறம் இப்போ காங்கிரஸ்க்கு நல்ல சந்தர்ப்பம். அவங்க ஒரு டக்குன்னு ஒரு முடிவெடுத்து விஜயோட வந்துட்டாங்கன்னா 96 காலகட்டம் மாதிரி மூப்பனார் எப்படி ஒரு பெரிய யுத்திய கையாண்டு எடுத்து ஒரு சைக்கிள் சின்னம் கொண்டு எப்படி ஜெயிச்சு வந்தாரு அதிமுக கூட. அப்பவுமே அவர் பெரிய மிகப்பெரிய சந்தர்ப்பத்தை விட்டார். ஆட்சியில பங்கு வாங்கியிருக்கணும். தமிழ்நாடு காங்கிரஸ் தமிழ்நாடு ரூலிங்ல வந்திருக்கணும், அதை விட்டுட்டாரு அன்னைக்கு 96ல. திமுக ஜெயிச்சது காரணமே இன்னைக்கு தமாக எடுத்த முடிவுதான். ரஜினிகாந்த் காரணம் ஒண்ணு, அதுக்கு அடுத்தது ரஜினியோட வாய்ஸ் ஒண்ணு, மத்தெல்லாம் ஒண்ணு. அதை விட பெரிய விஷயம் என்னன்னா மைனாரிட்டி அரசு அது அந்த காலகட்டத்துல திமுக. மூப்பனார் நினைத்திருந்தா எனக்கு பாதி பிரிச்சு கொடுன்னு கேட்டிருந்தாலும் கொடுத்துதான் ஆகிருக்கணும், இதெல்லாம் முடியாது உங்களுக்கு. அதெல்லாம் கேட்கல, அவங்க விட்டுட்டாரு. பரவாயில்ல. இப்போ இன்னைக்கு காலகட்டங்கள்ல முந்தி மாதிரி எந்த கட்சியுமே இல்ல சார். இப்ப நீங்களே இப்ப எல்லாம் பாக்குறீங்க, எனக்கு 20 சீட்டு கொடுன்னு கேட்கறாங்க, இரட்டை இலக்கத்தில் விட கம்யூனிஸ்ட் கேட்கறாங்க, எல்லாருமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் திமுக இந்த தடவை பயங்கரமா பலவீனப்பட்டிருக்குங்கிறது தெரியும். தேர்தல் அவங்கள நீங்க என்ன பணம் கொடுத்து நாங்க முழு பலத்தோட எங்க கூட்டணி ஒரு இம்மி கூடும் கலையில கூட்டணி தலைவர்களை அப்படியே கொலையாம இருக்குது நாங்கள் தான் அப்படின்ற 100% அவங்க தலைவர்கள் எல்லாம் திமுக கூட தான் இருக்காங்க. தொண்டர்கள் இருக்காங்களா, ஓட்டு போடுறவங்க இருக்காங்களா, தலைவர்கள் என்ன பண்ண போறோம்? இதுதான் விஷயம். சரி, இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த பக்கம் அதிமுக விஜய் கூட ஒருவேளை வந்து விட்டால் அவங்க தனியா ஒரு டீம் நிக்கிறாங்க, அதிமுக கூட்டணி என்ன ஆகும்? அதிமுக பிஜேபி பாமக போயிருக்கு, டாக்டர் அன்புமணி போயிருக்கு, 3 பேர் சேர்ந்துருக்காங்க. கூடிய வரையில் இந்த தேமுதிக இதெல்லாம் சேர்க்கறதுக்கு பார்ப்பாங்க. சேர்க்க முடியல அப்படின்னா அதை பத்தி ஒரி பண்ணிக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சியை வரக்கூடாது, அவ்வளவுதான். அதிமுக எதிர்கட்சியா உட்கார்ந்து கூட பரவாயில்ல, அவங்க அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. இப்போ என்டிஏ கூட்டணி விரிவு பண்ணி எல்லாம் பண்ண போறாங்க. இவங்க சசிகலா மேடம் அவங்களும் பிரச்சாரத்துக்கு வருவாங்க அதிமுகவுக்கு. ஓ, உள்ள வருவாங்கன்றீங்களா? அவங்க இல்ல பிரச்சாரத்துக்கு போய் சொல்ல போறாங்க, இரட்டை இலைக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல போறாங்க. ஓ, இது நடக்க போகுது. புது தகவலா சொல்றீங்க, வேணா பாருங்க. அந்த அவங்க போய் பிரச்சாரம் பண்ணி இரட்டை இலைக்கு ஓட்டு போட்டு அதிமுக ஆட்சி மறுபடியும் கேட்க போறாங்க. தேவை திமுக வரக்கூடாது, இந்த இரட்டை இலை நிக்கணும், பிறகு பாத்துக்கலாம். இதுல ஒரே ஒருத்தருடைய நிலைமை தான் என்னால புரிஞ்சுக்கவே முடியாத நிலைமை ஓபிஎஸ்.
டிடிவி தினகரன் கூட என்டிஏல வந்துருவார். அவங்க எங்களுக்கு ஒரு 50 சீட் கொடுங்க, இல்ல 60 சீட் கொடுங்கன்னு வாங்கிட்டு அதுல உள் ஒதுக்கீடுங்கிற மாதிரி தினகரனை உள்ள கூட்டிட்டு வந்து கொண்டு வந்துருவாங்க. சீட் கொடுங்க, 10 சீட் 5 சீட் கொடுங்கன்னு பண்ணிடுவாங்க. அவங்க எல்லாமே அதிமுக கூட்டணிக்குள்ளதான் இருக்காங்க தமிழ்நாட்டுக்குள்ளாக. ஆனா அதிமுக என்ன சொல்றாங்க, இந்த கூட்டணி வந்து அதிமுக வர்சஸ் அண்ட் தேசிய ஜனநாயகம் என்டிஏ அவ்வளவுதான் சொல்றாங்க. தனியா இருக்கும். அவர் 150 சீட்டு கம்மியா எடப்பாடி ஒத்துக்க மாட்டார். மீதி இருக்கிற நம்மளுக்கு வந்து 50 ஒரு 34 84 சீட் இருக்கு. அந்த சீட்டை வந்து பிஜேபி கொடுத்து நீங்க யாராரு கொடுக்கணுமோ பிரிச்சுக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிரிச்சுங்கன்றுவாங்க. இதுல அதிர்ஷ்டம் இருந்தால் பிஜேபிக்கு ஒரு 10 சீட் கூட கிடைக்கலாம், அதிர்ஷ்டம் இருந்தா. அப்படி இல்லைன்னா அவங்க அதை பத்தி கவலைப்படல. அவங்களுக்கு இந்த ஆட்சி மறுபடியும் தொடரக்கூடாது. ஏன்னா 29 தேர்தல் அவங்களுக்கு தேவை. தமிழ்நாட்டில இருந்து ஒரு 10ல இருந்து 20 எம்பி வேணும் அவங்களுக்கு. இதுதான் காரணம். என்னைக்குமே ஒன்று வச்சுங்க சார், எம்பி தான் கணக்கு சார். பிஜேபி ஒரு கட்சி, அவங்க 24 மணி நேரம் 365 நாள் தேர்தல் பத்தி நினைச்சிருப்பாங்க. அந்த கட்சியில் எல்லாருமே விட, நான் இவ்வளோ பேர் கூட பேசுறேன், க்ளோஸா பழகிற எல்லாரும் சொல்லுவாங்க. இந்த நம்புனா நம்புங்க சார், 2024 தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. குஜராத் தேர்தல் பிரச்சாரத்தை அடுத்த வருஷம் வருது 27ல். குஜராத் தேர்தல் பிரச்சாரம் யூபி நரேந்திர மோடி ஆரம்பிச்சிட்டார். 3 வருஷம் இருக்கு. அதை பத்தி எல்லாம் இல்லை. நாங்க எலெக்ஷன் அதான் அவங்க ஜெயிக்கணும். அவங்கள மாதிரி சீரியஸா ஒர்க் பண்றதுக்கு யாரும் கிடையாது. அவ்வளவு சீரியஸா. இப்ப திமுக பலகீனப்படுது. விஜய் ஒரு பெரும்பகுதி வாக்குகளை அவங்களுடைய வாக்குகளை எடுத்துட்டு நிற்கிறாரு. காங்கிரஸ் வந்தா உண்டு, இல்லைன்னா இல்லை. இங்க வெற்றி வாய்ப்பு அதிமுகவா விஜயா திமுகவா? இந்த மாதிரி மும்முனை போட்டின்னு வரும்போது இப்படி விஜய் தனியா நின்று அவருக்கு இன்னும் 2 மாசத்துக்குள்ள நீங்க நிறைய மாற்றங்களை பார்க்க போறீங்க. அதுல ஒரு எட்ஜ் இருக்கு அதிமுகவுக்கு, ஒரு சின்ன எட்ஜ் இருக்கு, அவ்வளவுதான். ஒரு 0.5% 1% எட்ஜில் இன்னைக்கு இருக்காங்க. அது கூடலாம், அது தெரியாது, கூடலாம். வாய்ப்பு அங்கதான் இருக்கு, வாய்ப்பு இருக்கு. ஆனா 117 நம்மளுக்கு வேணும். உங்களுக்கு தெரியும், சட்டமன்ற 117 வேணும். 117 அடைகிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் அதிமுக எடுக்கும். அவங்க நேர்காணல் கூட முடிச்சிட்டாங்க, உங்களுக்கு தெரியும். ஆமா, எல்லாத்துக்கும் சுத்து பயணம் முடிச்சிட்டாரு. இல்ல ஆபீஸ்ல வேட்பாளர் நேர்காணல் ஆல்மோஸ்ட் ஓவர். கேண்டிடேட் கிட்டத்தட்ட முடிவு பண்ணிட்டாங்க எல்லாத்தையும். அல்ல அவங்க லிஸ்ட் போட்டாங்க எல்லாத்தையும். எப்படி நம்ம சீமான் வந்து 234 போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாரு, கொண்டு போயிட்டாரு அவரு. கேண்டிடேட்டே சொல்லிட்டாரு, இவங்க தான் கேண்டிடேட், இவங்க நிக்கிறாங்க அப்படின்னு போட்டு அவங்களுக்கு ஒரு மாலை போட்டு கொண்டு நிக்க வச்சு எல்லாம் பண்ணிட்டாரு. இவங்களும் அதே மாதிரி எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. இன்னும் திமுகல விருப்பம் மனு வாங்கி இருக்கிறான், அது வந்து அவங்க நேர்காணல் இருக்கு, அது இருக்கு, எல்லாம் இருக்கு. அவ்வளவு ஈஸியில் இந்த தடவை திமுக. இன்னொரு விஷயம் வச்சுங்க, திமுக தோத்துதுன்னா அது காரணம் திமுக தான். இதுதான் எனக்கு கடைசி கேள்விதான் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அது எப்படி திமுக தான் காரணம்னு சொல்ல வரீங்க? அவங்களுடைய கவுன்சிலர்கள் தான் காரணம். கவுன்சிலர்கள் காரணங்களா? உள்ளூர்கள்ல எல்லா கவுன்சிலும் அவ்வளவு கெட்ட பேர் வாங்கி வச்சிருக்காங்க. அது தெரிஞ்ச விஷயம். எங்க ஏரியாலே நாங்க பார்க்கிறோம். ஆமா, அவ்வளவுதான். அவங்க தான் காரணம். வெற்றி வாய்ப்பு இழக்கிறதுனா ஒரே காரணம் திமுக கவுன்சிலர்கள். அவங்க இந்த 5 வருஷத்துல செய்த சாதனை. இன்னைக்கு அமைச்சர்களுக்கு வந்து சார் எந்த விதமான ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பொறுப்பு இல்லாம இருக்காங்க. அவங்களால பல விஷயங்களும் அமைச்சர்களை செய்ய முடியல. நேரு ஆகட்டும், இல்ல பொன்முடி ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க, எலெக்ஷன் ஒர்க் பண்ணக்கூடியவங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய அளவுல பொறுப்புகளே இல்லை. இதுக்கு நடுவுல வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து இளைஞர்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எழுதி வச்சுங்க, இந்த தடவை சீனியர் மினிஸ்டர்ஸ் நம்ம சொல்றோம் இல்லையா, நிறைய பேர் போட்டி போடவே மாட்டாங்க. இதுதான் நடக்குது. மிகப்பெரிய இதுக்கு செலவு பண்ணணும். எப்படியும் ஒரு மினிமம் 3 to 5 கோடி ரூபாய் செலவு. அவங்களுக்கு தெரியும் நம்ம வெற்றி பெற போறோமா இல்லையா, அவங்களுக்கு தெரியும். எல்லாருமே 50-70 வருஷம் பாலிடிக்ஸ் இருக்காங்களே, இன்னைக்கு நேத்தா இருக்காங்க. கட்டாயம் தெரிஞ்சு. கலைஞர் கூட இருந்தவங்க தான் எல்லாருமே. அவருடைய என்ன நினைக்கிறாங்க இவங்களுக்கா தெரியாதா? நம்ம முதலமைச்சர் வேணா தையாரம் இருக்கலாம், பட் அவங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ன ஏதுங்கிறது. விஷயம் தெரிஞ்சவங்க எல்லாருமே. 72ல் என்ன நடந்தது, 72ல் வந்து நான் வந்து SLC எழுதுறேன், எம்ஜிஆர் பார்ட்டி ஆரம்பிச்சப்போ. திண்டுக்கல்லாம் போய் நாங்க ஒர்க் பண்ணிட்டு வந்தோம். மாயத்தேவன் தேர்தல்ல ஏடிஎம்கேவுக்கு. அது மிக சின்னம் கிடைச்சது, ரெட்டைகளை கிடைச்சது, வந்தாரு மாயத்தேவரை பெரிய வெற்றி ஏத்துன எல்லாருக்குமே டெபாசிட் போச்சு. அது வேற விஷயம். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாறுங்கிறது எனக்கு தெரிஞ்சவரை 67 இருந்து பார்த்துட்டு இருக்கேன். 65 திமுக இருந்து பார்த்துட்டு இருக்கேன். அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல பாக்குறேன். ஏன்னா என்னுடைய சொந்த ஊர் திருப்பூர். அங்கதான் இன்ஸ்பெக்டர் பத்மநாபனையும் இன்ஸ்பெக்டர் ராமசாமியும் தீய வச்சு கொடுத்துனது. யூனிவர்சல் தியேட்டருக்கு ஏத்த அப்படின்னு ஞாபகம் இருக்கு. அந்த இடமெல்லாம் எனக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஐயா? பண்ணீங்க அப்ப நான் ஸ்கூல் 4th standard 5th standard படிச்சுட்டு இருக்கேன். ஸ்டேசின்னு சொல்லி ஒரு ஆங்கிலோ இண்டியன், அவர் தான் கோயம்புத்தூர் டிஏஜி. அருள் இருந்தார் இல்லையா, ஐஜி அருள் சொல்லுங்களா, அவருக்கு அடுத்து ஒர்க் பண்ணவர் தமிழ்நாட்டில் அவர் தான். ஸ்டேசி தான் ஆங்கிலோ இண்டியன், பெரம்பூர்கார். அவர் ஸ்டேசி இருந்து கோயம்புத்தூர் டிஏஜி அவர் தான். அவங்கெல்லாம் மிலிட்ரியிலேருந்து வந்து போலீஸ்க்கு வந்தவங்க. அவர் தான் போய் நின்று திருப்பூர்ல இந்த கலாட்டாலாம் இது பண்ணி நிறைய துப்பாக்கி சூடாலாம் நடந்தது. 400 பேருக்கு மேல இறந்தாங்க அங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சது. திருப்பூர் தமிழ்நாட்டினுடைய ஒரு
இதை அந்த இன்ஸ்பெக்டர் 2 பேர் என்ன பண்ணாங்க பாவம், அவங்க 2 பேர் வச்சு வண்டி சக்கரத்தில் கட்டி அவங்கள இழுத்து அடிச்சு எல்லாம் பண்ணாங்க. அவங்களுக்கெல்லாம் அப்புறம் தியாகி பட்டம் கொடுத்தாங்க, மொழிப்போர் தியாகினாங்க, அது வேற விஷயம். ஆனால் அப்படிங்கிறது அன்னைக்கு நான் தமிழ்நாடு பாலிடிக்ஸை பார்த்துட்டே வர்றேன். 80லேருந்து அதிமுக கூடயே பயணம் பண்ணிட்டு வர்றேன். எல்லா எலெக்ஷனுக்கு பிரச்சாரம் போகிறேன், எல்லாம் இது பண்ணுறேன், எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். என்னுடைய வக்கீல் தொழில் அதெல்லாம் போயிட்டு இருக்கு. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து கவனிக்கிறதால இந்த தேர்தல் இப்படி ஆகும்னு சொல்ல ஆகும். இந்த 2 ஆளுமைகள் இல்லைங்கிறது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் சார் எனக்கு. ஜெயலலிதா அண்ட் கருணாநிதி இவங்க 2 பேரும் இல்லை எனக்கு. இல்லை அப்படிங்கும்போது ஏகப்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்து எலெக்ஷனில் ஜெயிச்சாரு திமுக முதலமைச்சர். 21 ஏகப்பட்ட வாக்குறுதி, 505 வாக்குறுதி நிறைவேற்றிட்டுன்றாருங்களா? அது இப்போ தெரியுமே. இப்போ அப்புறம் எதுக்கு மறுபடியும் அறிக்கை நிறைவேற்றினா மக்கள் குறைய இருக்கக்கூடாதுல்ல? இருக்கக்கூடாதுங்க, குறைய இருக்கக்கூடாது. குறைய சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. அப்ப 5 வருஷம் ஆண்டு குறை இருக்கா? மக்கள் இந்த தடவை ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்காங்க. எல்லா ஊர்லயுமே கிளியர், ரொம்ப ரொம்ப தெளிவா கிளாரிட்டியோட இருக்காங்க. நீங்க இந்த தடவை எழுதி வச்சுங்க, சீமான் எத்தனை எம்எல்ஏக்கள் ஜெயிக்கிறாருங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா வாக்கு என்னுடைய கணக்கு 15% தாண்டும். 15% தாண்டிட்டார்னா 29ல அவரை தவிர்த்து நீங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் களத்துல இல்ல, எலெக்ஷன் களத்துல 29 பாராளுமன்ற தேர்தல்ல சீமானை தவிர்த்து எலெக்ஷன் கிடையாது. அந்த இடத்துல நிக்க. ஆமா, இப்ப 4 முனைய போட்டி தொடக்கமா நம்ம பேசியிருக்கிறோம். நிறைய புது தகவல்களை சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து நம்ம ராவணா பார்வையாளர்கள் தொடர்ந்து சந்திப்போம், மறுபடியும் சந்திப்போம். வணக்கம். நன்றி, வணக்கம்.